إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களை பொறுத்தவரைக்கும் இயற்கையிலேயே நன்றி செலுத்தக்கூடிய பண்புடையவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஒரு மனிதன் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கு ஏற்றவாறு அந்த உதவிகளை பெற்றவன் அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவனாக தன்னுடைய வாய் வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது செயல்பாடுகள் மூலமாகவோ பிரதிபலனாக உபகாரமாக தனது நன்றியை பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி நன்றி செலுத்தக்கூடிய பண்புடையவனாக மனிதன் படைக்கப்பட்ட காரணத்தினால்தான் சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட அவன் அதிகம் அந்த உதவியை செய்தவருக்காக அவர் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக, அவர் ஏதாவது ஒரு காரியத்தை தன்னிடம் கேட்டால் செய்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒருவர் பசித்திருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய பசியை போக்குவதற்காக உணவையோ அல்லது பொருளாதாரத்தையோ ஒருவன் செலவு செய்தால் அந்த உதவிக்காக வேண்டி அவரை வானலாக போடக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு மருத்துவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய விதத்திலே ஒரு நோயிலிருந்து அவனை பாதுகாத்தால் கூட, அதிலிருந்து காப்பாற்றினால் கூட, அவர்தான் தன்னை காப்பாற்றினார் என்ற அடிப்படையிலே ஒரு கடவுள் அளவுக்கு அவனை உயரத்தில் கொண்டு போடக்கூடியவனாக மனிதன் இந்த உலகத்திலே செயல்படுவதை நம்ம பார்க்க முடியுது. இப்படி மனிதன் தனக்கு கிடைக்கக்கூடிய தனக்கு செய்யப்பட்ட உதவிகளுக்கு பிரதிபலனாக அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தாலும், மனிதர்கள் விதயத்திலே அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தாலும், இந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகளை விட கோடான கோடி அதிகமான உதவிகளையும் அருள்கொடைகளையும் வழங்கியுள்ள இறைவனுக்கு மனிதன் நன்றி செலுத்துகிறானா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தின் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள் கொடைகள், மனிதர்களுக்கு செய்திருக்க உதவிகளை நாம் வாழ்நாள் முழுவதும் பட்டியலிட்டால் கூட அந்த பட்டியல் நிறைவு பெறாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகம் அருள் கொடைகளை இறைவன் வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது இறைவன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை பட்டியலிட்டால் நீங்கள் எண்ணி முடிக்கவே முடியாது, பட்டியலிடு முடியவே முடியாது என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நமக்கு இந்த உலகத்துல இறைவன் என்னென்ன அருள் கொடைகளை என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம அதை வாழ்நாள் முழுவதும் பட்டியல் போட்டு ஒன்னா எண்ணி நம்ம எழுதினாலும் நம்ம மரணம் வரைக்கும் அதை எழுதி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு அதிகமான அருள் கொடைகளை இறைவன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படி இறைவன் மனிதர்களுக்கு வழங்கிய பிறகும் இறைவன் மீது மனிதன் எந்த அளவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கின்றான் என்று சிந்தித்து பார்த்தால் மிகவும் குறைவாகவே இறைவனே மனிதனை நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. மனிதர்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் அவன் பிறந்த பிறகுதான் அவன் மீது செலுத்திய அருள் கொடைகள் என்று நம்ம நினைத்து விட முடியாது. அவன் பிறப்பதற்கு முன்பிருந்தே மனிதர்கள் மீது இறைவன் அவனுடைய அருள் கொடைகளை பொழிந்திருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஜனிப்பதற்கு முன்பாக பிறப்பதற்கு முன்பிருந்தே அந்த மனிதன் மீது இறைவனுடைய அருள் கொடை பொழியப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் 25 வயசு ஒரு வாலிபன், ஒரு 40 வயது ஒரு நடுத்தர வயது மிக்கவன், ஒரு 60 வயது ஒரு வயது முதிர்ந்தவர், அவர் அந்த 60 வயதுக்கு முன்பாக 61 வயதுக்கு முன்பாக இந்த உலகத்துல எங்க இருந்தாரு? ஒரு 40 வயது ஆள் 41 வயசுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? ஒரு 25 வயது வாலிபன் 26 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான்? உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. எங்க இருந்தான், எப்படி இருந்தான், என்ன நிலையில இருந்தான், என்ன பொருளா இருந்தான், ஒன்றுமே சொல்ல முடியாது.
அது 60 வயசுக்கு முன்னாடி வேணா தாய் வயிற்றுல இருந்திருப்பான், ஒரு பொருளாக ஒரு கருவாக இருந்திருப்பானே தவிர அதற்கு முன்பாக அந்த 1 வருஷத்துக்கு முன்பாக தாயோட வயிற்றிற்கு வருவதற்கு முன்பாக அவன் எங்க இருந்தான், எப்படி இருந்தான்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு பொருளுமே இல்லாத நிலைமையிலே எங்கு இருந்தான் என்று சொல்லக்கூடிய கூட முடியாத நிலைமையில மனசு இருந்திருக்கிறான். அல்லதா அலல் இன்சானி ஹீலன் மினத்தவரி லம் யக்கூனு செய்யின் மதுக்கூரா, இன்ன பொருள் என்று சொல்லக்கூட முடியாத அளவிற்கு மனிதன் எங்க இருந்தான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவலா எதுக்குறள் இன்சானோ அன்ன கலக்குனாவு மின் கபுரு வலம் யக்கு செய்யா, முன்னர் எந்த பொருளாக இல்லாதிருந்த நிலையிலே அவனை நாம படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப மனுஷன் இந்த உலகத்துல தாய் வயிற்றுக்கு முன்பு வருவதற்கு முன்பு எங்க இருந்தான்னு அவனால சொல்லவே முடியாது, எப்படி இருந்தாலும் சொல்லவே முடியாது, என்ன பொருளா இருந்தான்னு சொல்ல முடியாது. எதுவுமே இல்லாத நிலையில இருந்த மனிதனை, இந்த உலகத்திற்கு மனிதனை இறைவன் ஒரு விந்து அணுவின் மூலமாக, ஒரு ஆணுடைய விந்து அணுவின் மூலமாக பெண் வயிற்றுக்கு கருவுக்கு கொண்டு இந்த உலகத்துல குழந்தையா பிறக்க வைக்கிறான். இப்ப ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகத்துல மனிதனா பிறக்க வைப்பது எவ்வளவு பெரிய அருள் கொடை. அந்த தாயுடைய வயிற்றிற்கு அந்த குழந்தை அந்த கருவாக வருவதற்கு இறைவன் மனிதன் மீது செலுத்திருக்க அருள் கொடையை பார்த்தோம்னா அது மிகப்பெரிய அருள் கொடை. ஒரு ஆணுடைய அந்த விந்து துளியில் இருந்துதான் மனிதன் இந்த உலகத்துல படைத்தன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆணுடைய விந்து இன்ன கலக்குனாகும் மின் நுதுஃபத்தின் அம்சாஜ், கலப்பு விந்து துளியில் இருந்துதான் ஒரு மனிதனை நாம் இந்த உலகத்துல படைத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு ஆணுடைய விந்து துளியில லட்சக்கணக்கான 1 மில்லிமீட்டர் விந்து துளியிலே 1.5 கோடி உயிரணுக்கள் இருப்பதாக இன்றைக்கு மருத்துவ அறிவியலாளர்கள் சொல்றாங்க. 1 மில்லிமீட்டர் ஒரு விந்து துளியை 1 மில்லிமீட்டர் எடுத்து அதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா 15 மில்லியன் அது ஸ்பேம் என்று சொல்வார்கள், அத உயிரணுக்கள் இருக்குமா. அந்த உயிரணுக்கள் 1.5 கோடி உயிரணுக்கள்ல இருந்து ஒரே ஒரு உயிரணு தான் அந்த தாய் ஒரு பெண்ணுடைய கருமுட்டைக்கு உள்ளாடி போய் அது ஒரு குழந்தையாக ஜனிக்கிறது. அது எவ்வளவு பெரிய அருள் கூட பாருங்க. எவ்வளவு இத்தனை லட்சம் எத்தனை கோடி உயிரணுக்கள்ல இருந்து அல்லாஹ் நாடிருக்க ஒரே ஒரு உயிரணு தான் தேர்ந்தெடுக்கிறான். அவ்வளவு உயிரணுக்களும் மௌத்தாயிருது, அவ்வளவு மரிச்சு போயிருது, அவ்வளவு இறந்து போயிருது. ஒரே ஒரு உயிரணு, அது வீக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு உயிரணு தாயுடைய கருமுட்டையை தாக்கி அங்கு குழந்தை அந்த கருவை உண்டாக்குது. அப்ப எவ்வளவு பெரிய அருள் கிடையாது அல்லாஹ் இந்த உலகத்தை நிகழ்த்தி காட்டுறான் பாருங்க. அந்த கருமுட்டையை தாக்கி அந்த கருமுட்டையில இந்த குழந்தை கருவாக உருவாகுது. அந்த கரு உருவாவதற்கு இறைவன் செய்யக்கூடிய பெரிய அருள் கொடை பாருங்க. அந்த கரு வளர்வதற்கு இறைவன் இந்த உலகத்துல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அருளை செய்யறான். ஒரு மனிதனுடைய உடல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் உள்ள போச்சுன்னா அந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. நம்ம உடம்புல காய்ச்சல், ஜலதோஷம், வேற வேற நோய்கள்லாம் எப்படி வருது, நம்ம உடம்புக்குள்ளாடி வேற ஒரு பொருள் உள்ள போகுது, ஆன்டிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் உள்ள போகுது. அது உள்ள போனா நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா உள்ள உடம்புக்குள்ளாடி அதுக்கு எதிர்வினையாக ஆன்டிபாடி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை உடல் உற்பத்தி செய்யுது. இது என்ன பண்ணும், எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த ஒரு கிருமியோ ஒரு நம்ம தூசு கண்ணில் விழுந்தா கூட அது கண்ணு கலங்கி அந்த தூசியை வெளியே தள்ளிடும். உடல்ல எந்த பொருள் உள்ள போனாலும் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அதை வெளியே தள்ளுவதற்கு அவ்வளவு போராட்டம் நடத்தும். அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் நம்ம உடம்பு ஹீட் ஆகுது. சூடை உண்டாக்கி உடம்பை ஹீட் ஆக்கி அந்த கிருமிய உடலுக்குள்ளாடி போன அந்த பொருளை வெளியே தள்ளுவதற்கு உடல் போராடும். அப்ப இந்த உடலுடைய தன்மை எப்படி இருக்குது என்று சொன்னால் எந்த ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய உடல்ல போனாலும் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. நம்ம ரத்தத்தை மாத்தி அடைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு குரூப்புக்கு போயிடாட்டி இன்னொரு குரூப்பை உடல்ல நம்ம செலுத்திட்டு இருந்தோம்னா உடம்பு என்ன ஆகும், ரத்தம் தெரிஞ்சு போகும். எப்படி பால் தெரிஞ்சு போகுதோ, பால்ல வேற ஏதாவது பொருள் பட்டு அது தெரிஞ்சு போகுதோ, அதே மாதிரி நம்ம ரத்தம் இந்த குரூப்புக்கு போயிடாட்டி ஏ குரூப்புக்கு போயிடாட்டி பி குரூப்பை நம்ம செலுத்திட்டு பார்க்கறது ரெண்டுமே ரத்தம் சோப்பா தான் இருக்குது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி லிக்விடா தான் இருக்கு, திரவமா தான் இருக்குது. ஆனா ஒன்றுக்கு போயிடா இன்னொன்று நம்ம செலுத்துறோம்னா ரத்தம் தெரிஞ்சு போகும், கெட்டி பிடிச்சிரும். உடல் ரத்த ஓட்டம் இருக்காது, மனசு செத்து போவான், அந்த நிலைமைக்கு போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில நல்லா படைச்சிருக்கான். உடல்ல நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான பொருள் உள்ள போனாதான் உடம்பு ஏற்றுக்கொள்ளும். மற்றபடி எந்த ஒரு வேறு பொருட்கள் உள்ள போனாலும் அந்த உடல் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபாடி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி செய்து அது அந்த உடல் சென்ற அந்த பொருளை வெளியே தள்ளதுக்கு போராடி வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளலைன்னா உடம்பு நோய்வாய்ப்பட்டு மனுஷன் மௌத்தாக தான் செய்யணும், மரணிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் போகும். அப்படிப்பட்ட தன்மையில மனுஷனுடைய அந்த உடலை இறைவன் படைத்திருக்கின்றான். ஆனால் ஒரு பெண்ணுடைய உடல்ல ஒரு ஆணுடைய ஒரு உயிரணு உள்ள போகுது, வேற பொருள் தான் போகுது. அவனுக்கு அந்த பெண்ணுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் அந்த பெண்ணுடைய உடலுக்குள்ளாடி செல்கிறது. அந்த பெண் உடல் அந்த உயிரணுவை தாங்கி கொள்கிறது.
அது வெளியே தள்ளுவதற்கு போராடல, அது ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹ் எப்படி உண்டாக்கி இருக்கான் பாருங்க. எதுக்கு உண்டாக்கி இருக்கிறான்? இந்த உலகத்துல மனுஷன் உருவாகணும், மனிதன் இந்த உலகத்திலே உருவாகணும், பிறக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்ளாத உடல் அந்த ஒரு உயிரினை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் சொன்னால் அது எவ்வளவு பெரிய அருள் கொடை. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடை சிந்தித்து பார்த்து அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி காட்டுறான். நம்ம குரான் அறிவியல் புத்தகமோ மருத்துவ புத்தகமோ கிடையாது. அந்த மருத்துவ புத்தகமாக அறிவியல் புத்தகமாக இல்லாத இந்த திருமறை குரானை அல்லாஹ் அதுல இவ்வளவு அறிவியல் பூர்வமான செய்திகளை மருத்துவவியலாளர்கள்லாம் படிச்சு ஆச்சரியப்பட்டு போறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவ ரீதியான செய்திகளை எல்லாம் அல்லாஹ் இதுல சொல்ல வேண்டிய நிலைமை காரணம் என்ன? அல்லாஹ் அதுல என்ன சொல்லி உங்களை சிந்திக்க கூடாதான்னு கேட்கிறான். அவலா எதுக்குருள் இன்சானும் அன்ன கலக்குனாகு மின் கபுலு வனம் எப்பு செய்யா நீங்கள் எந்த பொருள் என்று இல்லாத நிலையில் இருந்த பிறகும் நாம் உங்களை இந்த உலகத்துல ஒரு பொருளாக ஒரு மனிதனாக படைத்திருக்கிறோமே, இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? மனிதர்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் இதை எதுக்கு கேட்கிறான்? இவ்வளவு அருள் கூட அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையை உங்களுக்கு இந்த உலகத்துல உருவாக்கி இருக்கான் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளாடி அந்த உயிரணு அது கருவாக மாறி அந்த கரு வளர்வதற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்படுத்துறான் பாருங்க. அந்த கரு அது எந்த வித டேமேஜ் ஆயிடக்கூடாது. அந்த பெண்மணி சாப்பிடக்கூடிய அந்த உணவு வேறு வேறு பொருட்கள் உடலுக்குள்ளாடி போகும்போது அந்த கருவை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கருவை சுற்றி அந்த பால் குடம் என்று சொல்வார்கள், அதை சுற்றி 3 அடுக்கு அந்த திரை மாதிரியான ஒரு நிலைமையை உண்டாக்கி அந்த கருவுக்கு எந்தவித சேதாரம் வராம அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒரு விஐபி வந்தாங்கன்னா எப்படி ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பு 10 அடுக்கு பாதுகாப்பு போட்டு அதை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், அந்த கரு வளர்வதற்காக அவ்வளவு பாதுகாப்பை அந்த உடல்ல பெண்ணுடைய உடல்ல ஏற்படுத்துகிறான். அப்படி அந்த கருவை வளர வைக்கிறான். அந்த கரு வளர்ந்து இந்த உலகத்துல பிறக்கும் போது 2 கிலோ 3 கிலோன்னு பிறக்குது குழந்தை. உள்ள போகும்போது அற்பத்திலும் அற்பமான உயிரணுவா உள்ள போகுது. அது இவ்வளவு ஒரு 10 மாச காலகட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு உடலோடு 2 கிலோ 3 கிலோ இவ்வளவு வெயிட்டோடு பிறக்குதுங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இந்த உலகத்துல நம்ம ஒரு பயிரை விளைவிக்கணும்னா கூட அந்த நிலத்தை பண்படுத்துறோம், அதுக்கு தேவையான உரத்தை போடுறோம், அதுக்கு தேவையான என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உள்ள விஷயங்கள் அதெல்லாம் செய்துதான் அந்த ஒரு நிலத்துல ஒரு பயிரை முளைவிக்கிறோம். ஆனால் பெண்ணுடைய வயிற்றுல போகக்கூடிய அந்த உயிரணுவை அதை இவ்வளவு பெரிய ஒரு உருவமாக மாற்றுவதற்கு அந்த பெண் என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. சில வசதியான வீடுகளில் உள்ள பெண்மணி வேணும்னா ஊட்டச்சத்து மிக்க பொருட்கள் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடலாம். பாவப்பட்ட பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை கூட 2 கிலோ மேலதானே பிறக்குது. சாதாரண நாள்ல உணவு கொள்ளக்கூடிய அந்த பெண்மணியுடைய உணவு முறையை விட அந்த 10 மாசம் அந்த பெண்ணுடைய உணவு முறையை பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சாதாரண நாள்லயாவது பல மடங்கு சாப்பிடுறான். பிரியாணியா சாப்பாடா என்னென்ன விதவிதமான ருசியான சாப்பாடா சாப்பிடக்கூடியவளா இருப்பா. ஆனா அந்த கருத்தரிச்ச பிறகு பார்த்தா எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வரும், எதையும் தின்ன முடியாது, புளிப்பான சாப்பாடு சாப்பிட முடியும். அந்த நிலைமையில சாப்பாடு ரொம்ப கம்மியா சாப்பிடக்கூடிய நிலைமையில அந்த பெண் இவ்வளவு பெரிய வெயிட் உள்ள இவ்வளவு பெரிய எடை உள்ள ஒரு குழந்தையை 10 மாதம் கழித்து பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அருள்கொடை. இறைவன் நம்ம மனிதனுக்கு பொழுந்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அருள்கொடை என்பதை நாம இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் அதுதான் திருமுறை குர்ஆன்ல வல்லாஹு அஹ்ரஜுகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களை நாம் தான் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்க செய்தோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த தாய் பெற்றெடுக்கல, தாய் பெற்றெடுக்க நினைச்சானா அந்த ஒரு அற்பத்தில் அற்பமா போன அந்த உயிரணு இத்தனை கிலோ வெயிட்டோடு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் தான் பிறக்க வைக்கிறான். அல்லாஹ் இவ்வளவு பெரிய உருவமாக மாற்றி அந்த குழந்தையை இத்தனை கிலோ எடையோடு இந்த உலகத்திலே பிறக்க வைக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய அற்புதம். இதெல்லாம் அல்லாஹ் சிந்தித்து பார்க்க சொன்னான். மனிதன் உலகத்துல பிற மனிதன் செய்யக்கூடிய அற்பத்திலும் அற்பமான உதவிகளுக்கெல்லாம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கக்கூடியவன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அருள்கொடைகளை செய்த பிறகும் இதை ஞாபகப்படுத்தி பார்த்து நன்றி செலுத்தக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த உலகத்துல பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் பிறந்தாலும் அது ஓரளவு அறிவோடி பிறக்கும். எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும். பிறந்த உடனே அதுக்கு எங்க போய் பால் குடிக்கணும், எங்க போய் உணவு எடுக்கணும் என்று சொல்லி என்ன செய்யணும் என்று சொல்லி அது குறைஞ்சபட்ச அறிவாவது இருக்கும். ஒரு தாயுடைய ஒரு கன்றுக்குட்டி பிறக்குது. அது பிறந்த உடனே கொஞ்ச காலகட்டத்திலேயே அது துள்ளி குதித்து தன்னுடைய தாயுடைய மடியை நோக்கி ஓடி போய் அது பால் இருந்தக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டால் அதுக்கு உள்ள உணவு எங்க இருக்குன்னு தேடி போற தெரியுது. ஒரு பூனைக்குட்டி எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய உணவு எங்க தேவை இருக்குது அது தேடி ஓட முடியுது. ஆனால் மனித குழந்தை எடுத்துக்கொண்டால் பிறக்கும் போதே ஒரு அறிவற்ற குழந்தையாக
ஒரு முட்டாளாக பிறக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு சொன்னா மனிதனுடைய குழந்தை தான். அந்த குழந்தை பிறந்தா அதுக்கு நகர கூட தெரியாது, அந்த இடத்திலே தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அது பிறகுதான் அது நகரக்கூடிய நிலைமைக்கு வரும், தவளக்கூடிய நிலைமைக்கு வரும். அது வரைக்கும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய குழந்தையா தான் இருக்கும். அதுக்கு பசிச்சாலும் அழதான் தெரியும், அதுக்கு எறும்பு கடிச்சாலும் அழதான் தெரியும், ஏதாவது வேதனைனாலும் அழதான் தெரியும், தூங்கினாலும் அழதான் தெரியும். எதுக்குமே அதுக்கு நாலேஜ் இல்லாத அந்த மனித குழந்தை எல்லாம் படைத்திருக்கிறான். அந்த மனித குழந்தை எந்தவித அறிவும் இல்லாததாக, எந்தவித ஒரு நாலேஜும் இல்லாததாக குலிக்கல் இன்சானும் லைஃபா, உங்களை நாம் பலவீனமாகத்தான் படைத்திருக்கிறோம், லா தகலமூன செய்யன், எதையும் அறியாதவர்களாக தான் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மனித குழந்தை இருக்கு பாருங்க, எதுவுமே தெரியாது. பிறந்தா அதுக்கு நகர தெரியாது, ஏதாவது கடிச்சுன்னா கடிக்குதுன்னு சொல்ல தெரியாது, பசிக்குன்னா பசிக்குன்னு சொல்ல தெரியாது, வேதனைனா வேதனை வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது, தூங்குன்னா தூங்குன்னு சொல்ல தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்துக்குமே என்ன தெரியும்? அழதான் தெரியும். குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரே ஒரு லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ் சொன்னா அழுகை தான். அழுகையை தவிர வேற எதுக்குமே தெரியாது. அந்த அழுகை தான் அதுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அந்த அழுகை அந்த தாய் அது யோசிச்சு கண்டுபிடிச்சுக்கிறான். ஒரு குழந்தை எதுக்காக அழுது, இது தூக்கத்தினால அழுதா, இது ஏதாவது எறும்பு கடிச்சினால அழுதா, இது ஏதாவது பசினால அழுதா என்பதை ஒரு தாய் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் ஏற்படுது. அந்த தாய்க்கு தெரியும் இது இதுக்கு அழுகுது, இது இதனால அழுது என்று சொல்லி. ஒரு தூக்கத்தில் இருந்த தாய்க்கு குழந்தை அழுகு சத்தம் கேட்டோன்னு இதனால பசினால தான் அழுதுன்னு சொல்லி எழுந்து ஓடி வருவா. அந்த தூண்டுதலை யார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறா? அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதனாலதான் வேற வேற சமுதாயங்கள்ல சொல்லுவாங்க, கடவுள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க முடியாது என்பதற்காக அந்தந்த வீடுகளில் ஒரு தாயை ஏற்படுத்திருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நமக்கு ஒத்துவராக சித்தாந்தம் தான். ஆனா அந்த அளவிற்கு தாயின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை காப்பாற்றக்கூடிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறான். ஒரு குழந்தைக்கு தாய் என்ற அந்த உறவு இல்லை என்று சொன்னால், அதை கவனிக்கக்கூடிய ஒரு உறவு முறை இல்லை என்று சொன்னால், அந்த குழந்தையால் இந்த உலகத்துல உயிர் வாழவே முடியாது. மற்ற உயிரினங்கள்லாம் எதுவுமே இல்லாட்டா கூட, தாய் இல்லா கவனிக்க ஆள் இல்லாட்டா கூட அதால உயிர் வாழ்ந்துட முடியும், அதிலிருந்து தன்னுடைய காலத்தை கடத்தி வாழ்ந்து விட முடியும். ஆனால் மனித குழந்தை மட்டும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அதால உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத நிலைமையில் இருந்த மனித குழந்தையை இறைவன் மனிதனாக இந்த உலகத்திலே உருவாக்கி, அதுக்கு கையை கொடுத்து காலை கொடுத்து இந்த உலகத்துல வாழ்வதற்கான அறிவை கொடுத்து சிந்தனையை கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அருள்கொடை அல்லாஹ் செய்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடை சாதாரண அருள்கொடை கிடையாது, அவ்வளவு அதிகமான அருள்கொடை செய்திருக்கான். மனிதன் பிறக்கிறதுக்கு முன்பு இருந்து குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிறது வரைக்கும், ஜனிக்கிறது வரைக்கும் மனிதர்கள் மீது இறைவன் பொழிந்திருக்கக்கூடிய அருள்கொடை சாதாரண அருள்கொடை கிடையாது. அதை சொல்லி மாற முடியாத அளவிற்கு அதிகமான அருள்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தில் பொழிந்திருக்கிறான். இது அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன ரப்பக லது ஃபல்லின் அலன்னாஸ் வலாக்கின் அக்ஸரஹும் லா யஸ்குரூன், இந்த மனிதர்கள் மீது நாம் ஏராளமான சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிலடங்கா அருள்கொடைகளை நாம் பொழிந்திருக்கின்றோம், ஆனால் மனிதன் நன்றி கேட்டவனாக இருக்கான். அல்லாஹ்வே சொல்றான். மனுஷனுடைய இயல்பு அதுதான். எவ்வளவுதான் இறைவன் அவனுக்கு செய்திருந்தாலும், எவ்வளவுதான் பொழிந்திருந்தாலும், அருள்கொடைகளை பொழிந்திருந்தாலும் மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்றான். ஏன் நன்றி கெட்டவனா இருக்கிறான்? அம்மல் இன்சான இதா மபுத்தலாஹு ரப்புஹு அக்ரமஹு நாமஹு யகூலு ரப்பி அக்ரமன். ஏன் நன்றி கெட்டவனா இருக்கான்னா, மனுஷனுக்கு எதுதான் அவனுக்கு நன்றியுடையதா ஆக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னா, அது பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, சந்தோஷமான வாழ்க்கை, இதுதான் மனுஷனுக்கு தேவைன்னு நினைக்கிறான். அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் பெரிய அருள்கொடை நினைச்சு பார்க்க மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதை வழியா நடந்து போறாங்க. அங்க போகும்போது ஒரு மனிதன் கை கால் இல்லாம ரோட்டோரமா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறான். தொழு நோயாளியாக கை கால் இல்லாம கிடக்குறான். அப்ப மக்கள் பேசிட்டு கூட மக்கள் பேசுறாங்க, அல்ல இவனுக்கு எந்த அருள்கொடையும் செய்யல, இப்படி கஷ்டப்பட்டானா அப்படிங்கிற மாதிரி அவங்க முணுமுணுக்கிற மாதிரி கேட்ட உடனே உமர் இல்லான்னு கேட்கிறாங்க, இந்த மனிதனுக்கு அல்ல அருள்கொடையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன எப்படி சொல்றீங்க, இந்த மனிதனுக்கு அருள்கொடையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான், என்ன அருள்கொடையை கொடுத்துருக்கிறான் என்று கேட்கும் பொழுது உமர் இல்லான்னு சொல்றார்கள், அவனுக்கு அது கஷ்டமில்லாமல் மலஜலம் கழிக்கக்கூடிய ஒரு அருள்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லான்னு கேட்கிறாங்க. எவ்வளவோ உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த பிறகும் ஒழுங்கா மலஜலம் கழிக்க முடியாது, ஒழுங்கா மலஜலம் கழிக்க முடியாம வேற வேற நோய்களால பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் இருக்கிறான். அந்த நோய் வாய்ப்படக்கூடிய நிலைமை இல்லாம அந்த ஒரு வசதியை அல்லாஹ் இவனுக்கு அருள்கொடை கொடுத்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை இல்லைன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி வரலாறுல பார்க்கிறோம். ஒரு ஈராக் நகர்ல கூஃபா அந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் நடந்து போற டைம்ல நல்ல வெயில், கடுமையான சூடு,
அந்த மனிதருக்கு காலில் செருப்பு இல்லை. அப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு செருப்பு இல்லாத நிலைமைக்கு எல்லாம் ஆக்கிட்டான. ஒரு பள்ளிவாசலுக்கு நடந்து போகும்போது இப்படி காலெல்லாம் வெந்து சூடாகக்கூடிய அளவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு எல்லாம் என்ன ஆக்கியிருக்கிறானே என்று சொல்லி அவர் வேதனையில் நடந்து போறாரு. போகும்போது அங்க பாக்குறாரு ஒரு மனிதன் கால் இல்லாம தவழ்ந்து போறான். அதை பார்த்த உடனே அவரு நினைக்கிறாரு, அல்லாஹ் நினைச்சு பாக்குறாரு, அல்லாஹ் போடுறாரு, இறைவன் வந்து இந்த நிலைமையில இருந்து என்ன காப்பாத்துறான, இறைவா இப்படி கால் இல்லாம கஷ்டப்பட்டு தவழ்ந்து போகக்கூடிய நிலைமையை விட எனக்கு செருப்பு இல்லாம நடந்து போகக்கூடிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிறாயே, இதே எனக்கு பெரிய அருள்படையா அல்லவா என்று சொல்லி அந்த மனிதன் அந்த இடத்துல வந்து இறைவன் நினைவு கூர்ந்ததாக செய்து பார்க்க முடியுது. அப்ப நமக்கு வழங்கப்படக்கூடிய அருள்படைகள் வந்து உடல்ல அவ்வளவு பெரிய அருள்படை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு எது தெரியுது என்று சொன்னால் அது பொருளாதார வசதி வாய்ப்பு தான் தெரியுது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மனிதன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பணத்தை செல்வத்தை பொருளாதாரத்தை வாரி கொடுத்தோம்னு சொன்னா என்ன இறைவன் கண்ணியமா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அம்மல் இன்சான இதா மப்தலா ரப்பஹு அக்ரமஹு நாமஹு யகூலு ரப்பி அக்ரமன். இறைவன் என்ன கண்ணியமா வச்சிருக்கிறான் என்று சொல்றான். அவனும் சொல்றான், மற்றவனும் அதானே சொல்றான். எவனுக்கு பணம் பொருளாதார வசதி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனும் சொல்றான் அல்லாஹ் என்ன கண்ணியமா வச்சிருக்கான், நான் நல்ல வசதியா இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். வெளியே இருந்து பார்க்கக்கூடியவன் என்ன சொல்றான், அவனும் அல்லாஹ் கண்ணியமா வச்சிருக்கிறான்பா, நம்ம தான் கஷ்டப்பட்டு அவன் எவ்வளவு வசதியா இருக்கிறான், இவனுக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்திருக்கான்னு சொல்லி பிறரும் சொல்கிறார்கள். அதே நேரம் வந்து ரப்பி அகானன், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்காம செல்வத்துல குறைச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன இழிவுபடுத்திட்டான், இறைவன் என்ன கேவலப்படுத்திட்டான், என்ன கவலைக்கு உள்ளாக்கிட்டான் என்று சொல்லி இறைவனை இழக்கூடியவனா போயிடான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுதான் அல்லாவுக்கு நன்றி கிட்டத்தனமா நம்ம மாறுறது. இறைவன் வந்து மனுஷனுக்கு பொருளாதாரம் வசதி வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நல்ல சந்தோஷமா வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்துறான்னு நினைக்கிறது வந்து அது சிறந்தது கிடையாது. நமக்கு திறந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், அதை திருப்தி அடைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையாக இருக்கும். அப்படி நம்ம நன்றி செலுத்தக்கூடியவளா இருந்தால்தான் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில வெற்றி தரக்கூடியவனா. நம்ம நன்றி கிட்டவளா நம்ம மாறணும்னு சொன்னா நாளை மறுமையில வந்து கடுமையான வேதனை தரக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் சொன்னால் அது எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம அல்லாஹ் தந்திருக்கக்கூடியது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நினைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுனால அல்லாவுக்கு ஒன்று கிரேட் ஏற போறது இல்லை, அல்லாவுக்கு எதுவுமே அதிகப்பட போறது இல்லை, அல்லாவுக்கு மதிப்பு கூட போறது இல்லை, நமக்கு தான் நன்மை கிடைக்க போகுது. நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருந்தால் அது உங்களுக்காகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒமா யஸ்குரு இன்னமா யஸ்குரு நப்சுஹு உலகின் சகர்த்தும் அசீதன்னக்கும். ஒருவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தால் அவர் அவர்களுக்காகவே நன்றி செலுத்துகிறார். நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகம் நன்மைகளை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே நேரம் உலகின் கஃபர்த்தும் இன்ன அதாபி லஷதி, நீங்கள் நன்றி மறந்தவர்களா இருந்தால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன அருள்கொடைகளா இருந்தாலும் பெரிய பெரிய அருள்கொடைகளா இருந்தாலும் அதை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் நன்றி கெட்டவராக அல்லாஹ்வை இகழக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு வந்து மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து மறுமையில கடுமையான வேதனை உண்டு. நன்றி மறந்தாலும் உங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கிறான். அப்ப நாம வந்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு